காஷ்மீரின் பஹல்காம் மலைப்பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றவர்கள் தங்களின் பயணங்களை பாதியில் ரத்து செய்துவிட்டு சொந்த ஊர்களுக்கு திரும்புகின்றனர். காஷ்மீரில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை அழைத்து வர தமிழ்நாடு அரசு சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்த நிலையில் காஷ்மீரிலிருந்து நேற்று டெல்லி வந்த 25 தமிழர்கள் நள்ளிரவு விமானம் மூலம் சென்னை வந்தனர். அவர்களை வெளிநாடு வாழ் தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வு மைய ஆணையர் வள்ளலார் தலைமையிலான அதிகாரிகள் வரவேற்றனர். தங்களை மீட்டு வருவதற்காக தமிழ்நாடு அரசு செய்திருந்த ஏற்பாடுகளுக்கு சுற்றுலா பயணிகள் நன்றி தெரிவித்தனர். நாங்கள் ஒரு 70 பேர் ஜம்மு காஷ்மீருக்கு 19ஆம் தேதி காலையில் கிளம்பி போயிருந்தோம். பெஹல்காமில் இருந்து ஏபிசின்னு ஒரு 3 பாயிண்ட்டும் இந்த மினி சுவிட்சர்லாந்துங்கிற சொல்கிற பாயிண்ட்டும் பார்க்க வேண்டிய தருணம் எங்களுக்கு. அந்த இடத்த போய் பார்த்துட்டு திரும்பி வரும்போது எங்களுக்கு ஆர்கனைசர் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி ஒரு அட்டாக் ஆகிருச்சு, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் உடனே வேறு எங்கேயுமே போக வேணும், நேரடியாக ஹோட்டலுக்கு வந்துடும். இங்கெல்லாம் வந்த ஒரு நபருக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இதை கேள்விப்பட்டோன்னே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இம்மிடியேட்டாக அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அவங்க அங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லி 40 கிலோமீட்டரில் இருக்க ஒரு ஆர்மி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. உண்மையிலே கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சேர்ந்து அவருக்கு உடனடியாக ஆக்ஷன் எடுத்து அவருக்கு இது பண்ணிட்டாங்க, ஸ்டெண்ட் வச்சுட்டாங்க. அதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்காங்க. இது போக நேற்று நைட்டு நம்ம தமிழக முதல்வர் நம்மளுடைய அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழக முதல்வர் காஷ்மீருக்காக ஒரு குரூப் IAS ஆஃபீஸரை அனுப்பிச்சி விட்டு எங்களெல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக கொடுத்துருந்துருக்காங்க. அவங்க போய் இன்றைக்கி எங்கள் பேஷண்ட்டை பார்த்துட்டாங்க. இந்த புதுக்கோட்டை கலெக்டராக இருக்கக்கூடியவங்க எங்கள் பேஷண்ட்டை போய் பார்த்து அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணித்தரம்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி ஹெல்ப்லைனை தமிழ்நாடு இல்லத்துக்கு ஃபோன் பண்ணதுலேருந்து இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, சேஃப்டியாக இருக்கீங்களா, போயிட்டீங்களா, நல்லபடியாக போய் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு எங்களை கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. உண்மையிலே எங்களை ரொம்ப கவனிச்சுட்டு தமிழக முதல்வருக்கும் இந்த ஆட்சிக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நல்லபடியாக வந்துட்டேன். இப்போ நாங்கள் இந்த மாதிரி போகணும், ஊருக்கு போகணும், பிள்ளைகள்லாம் பதறுது அப்படின்னு சொன்னால் உடனே எங்களுக்கு வேன்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக IAS ஆஃபீஸர் எங்களை வரவேற்க வந்திருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு எதிர்பாராத அசம்பாவிதம் நடந்த உடனே எங்கள் எல்லாருக்கும் அப்படியே உயிர் பயமே வந்துருச்சு. என்னடா நம்ம அமைதியாக இருக்குது இந்த ஊர் அப்படின்னு நினச்சோமே, இன்றைக்கி இப்படி நடந்து போச்சேன்னு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. மினி சுவிட்சர்லாந்துங்கிற அந்த பிளேஸில் ஃபயரிங் ஷூட்டிங் நடந்திருக்குது. ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அதனால் நம்ம அந்த ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணிடணும். நோ ஷாப்பிங், எல்லோரும் சாப்பிடாம உடனே போய் வேனில் ஏறுங்க, டிலே பண்ணாதீங்கன்னு எங்களை ரஷ்அப் பண்ணி வண்டியில் ஏற்றி எங்கேயுமே டிலே பண்ணாமல், அதுவும் ஒன் வே, மிலிட்ரி ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு, மிலிட்ரி வேன் போய்கிட்டே இருக்கு, ஹெலிகாப்டர் மேலே சுற்றிக்கிட்டே இருக்கு. அப்போ பயமாக இருக்கு. இந்த பதட்டமான சூழ்நிலையில எங்களை தமிழ்நாடு கவர்மெண்டோட இதோட நல்லபடியாக கூட்டு சேர்த்துட்டாங்க. தமிழக முதல்வருக்கு, இந்த அரசுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையாலுமே ரொம்ப பதஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் டிரைவர்ஸும் அங்கே உள்ள ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்களை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு டிரைவர்ஸும் அங்கே ஸ்பாட்லேருந்து ஹோட்டலுக்கு ரீச் பண்ண வச்சுட்டாங்க. இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 100-150 காலாவது அந்த சிதம்பரம் சார்ன்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களை பத்திரமா கூட்டிகிட்டு எங்கே வந்தீங்கன்னு. இப்போ வெளியில் ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கியிலே ஒரு 10 பேர் வந்துட்டாங்க ஆஃபீஸர்ஸ். எல்லா ஆஃபீஸர்ஸும் எங்களை என்கொயரி பண்ணி லக்கேஜ் பேகேஜ்லாம் எடுத்து வர வச்சுட்டு எங்களோட வெளியில் கூட்டிகிட்டு வேன்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எங்களை மதுரை மட்டும் போட முடியும். இதனால் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதனைத் தொடர்ந்து சென்னை வந்த 25 சுற்றுலா பயணிகளும் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருந்த வாகனங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ள மீட்பு நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை ஆணையர் வள்ளலார், இன்று காலை 8 மணிக்கு 50 பேரும், ரயில் மூலமாக 40 பேரும் சென்னை வரவுள்ளதாக தெரிவித்தார். அதாவது ஒவ்வொரு பேட்சாக தமிழகம் அங்கே போனவர்கள் பாதியிலேயே திரும்பி வரவங்க, அங்கே பெஹல்காமில் இருந்து உள்ளவங்க மற்ற எல்லா பேருமே பல்வேறு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டுருக்காங்க. இவர்களெல்லாம் இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்காக வேண்டி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புதுக்கோட்டையை சார்ந்த அடிஷ்னல் கலெக்டர் அந்த ஊர் காஷ்மீர்காரர் அவரவே அங்கே அனுப்பி கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கூட்டி நம்ம தமிழகம் இல்லத்தில் வச்சு அவங்கள தான் கவனிச்சுட்டு இப்போ நம்முடைய ஏர்போர்ட் மூலியமாகவும் இன்றைக்கி இப்போ ஒரு பேட்ச் வந்திருக்காங்க. காலையில் 8 மணிக்கு ஒரு பேட்ச் வராங்க.
அப்புறம் சில பேர் வந்து ட்ரெயினில் வந்துட்டுருக்காங்க. இது வந்து பேட்சாக வந்துட்டுருக்காங்க. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இந்த 2 பேர் தான் வந்து காயமுற்றுவதாக நமக்கு தெரியுது. உயிரிழப்பு நம்முடைய இதில் இல்லை. உடனடியாக மாண்புமிகு முதல்வர்களுடைய தலையீட்டின் கீழே எல்லா ஏற்பாடும் காஷ்மீருக்கே நம்ம ஆட்கள் சென்று எல்லாத்தையும் வந்து பயன்படுத்திட்டாங்க.